கொண்டு எப்போதுல போடுவது அநீதி. சட்டமன்ற உறுப்பினர் செவி சாய்க்கல, கேட்கல. அமைச்சர் அங்க 100-200 ஏக்கர் நிலம் வாங்கிட்டாரு. சுயநலத்துக்காக போடுற பஸ் ஸ்டாண்டு இங்க வரணும். வர்றதுக்காக நான் என்னுடைய கடுமையான போராட்டத்தில் அந்த பஸ் ஸ்டாண்டை மீண்டும் கடலூர் மாநகராட்சி அருகிலே பெற்றுத் தருவேன் என்று உறுதியை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். மகளிரை பொறுத்தவரையிலும் அம்மா 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க, தாலிக்கு தங்கம் கொடுக்குறாங்க, பிரிச்சு கொடுக்குறாங்க, குலவிளக்கு திட்டத்தில் 2,000 ரூபாய் கொடுக்குறாங்க, ஸ்கூட்டிக்கு 25,000 ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க, 3 சிலிண்டர் கொடுக்குறாங்க, மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் கொடுக்குறாங்க, தாலிக்கு தங்கம் கொடுக்குறாங்க. வாக்குறுதி உண்மையான வாக்குறுதி, கொடுக்கப்படுகின்ற வாக்குறுதி, சொல்ல மீறாத வாக்குறுதி. திமுக வாக்குறுதி டோக்கன் கொடுக்குறான். நம்ப முடியுமா? ஏற்றுக்கொள்ள முடியுமா? புரியல. கொடுப்பானா? நானே எம்எல்ஏ டோக்கன் கொடுப்பேன். கையாளாகாத அரசு, ஒரு திறனற்ற அரசு, ஒரு தைரியம் இல்லாத அரசு, ஒரு தெம்பு திராணி இல்லாத ஆட்சியோடைய தலைவன் தான் ஸ்டாலின். ஸ்டாலின் தேவையா? தெம்போடு சொல்றாரு, பிரிச்சு கொடுப்பேன். பிரிச்சு 20,000 ஆகும். பிரிச்சு 20,000 ஆகும்.